ஒரு அழகான கிராமம். பச்சை பச்சை மரங்கள். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு குடிசை வீடு இருந்தது. அந்த வீட்டின் முன்னால் அன்பான ஒரு பாட்டியம்மா ஒரு பெரிய புத்தகத்தை திறந்து வைத்து உட்கார்ந்திருந்தார். பாட்டி பாட்டி, இன்னைக்கு ஒரு நல்ல கதை சொல்லுங்க. பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னார். சரி குழந்தைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு நேர்மையின் கதையை சொல்லப் போகிறேன். ஒரு காலத்தில் முத்து என்ற ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல மனசு கொண்டவன். ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போகும் வழியில் மின்னும் ஒரு பொற்காசை பார்த்தான். ஐயோ, பொற்காசு! முத்து கொஞ்சம் யோசித்தான். இது என்னோடது இல்ல, யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமானது. அவன் அந்த பொற்காசை எடுத்துக்கொண்டு கிராமம் முழுக்க கேட்டான். யாராவது பொற்காசு தொலைச்சிங்களா? அப்போ ஒரு முதியவர் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்தார். என் பொற்காசு தொலைஞ்சிடுச்சே! முத்து உடனே ஓடிப்போய் அந்த காசை அவர்கிட்ட கொடுத்தான். முதியவர் சந்தோஷத்தோடு சொன்னார். குழந்தையே, நீ ரொம்ப நேர்மையான பையன். இந்த நேர்மைதான் வாழ்க்கையில் பெரிய செல்வம். முத்து சிரித்தான். பாட்டி கதையை முடிச்சதும் கண்ணனும் மாலதியும் கைதட்டினார்கள். பாட்டி, நாங்களும் எப்போதும் நல்ல குழந்தைகளா இருப்போம். பாட்டி அன்போடு சொன்னார். அதுதான் குழந்தைகளே, நல்ல பழக்கம்தான் வாழ்க்கையின் உண்மையான தங்கம். நேர்மை எப்போதும் நம்மை உயர்த்தும்.